இப்போ நாங்க ஒரு லைக்கனோட போராடுறது எப்படி இருக்குன்னு காட்ட போறோம். நம்ம மதிப்புக்குரிய விருந்தாளி நமக்காக இதை செய்ய ஒத்துக்கிட்டாங்க. ஓநாய்களை வேட்டையாடுற செலீன் இப்ப நம்ம கோட்டைய லைக்கன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்க போறாங்க. நான் ஒரு கொடூரமான ஓநாயா நடிக்க போறேன். கோட்டையை ஆக்கிரமிக்க போறேன். முடிஞ்சா தடுத்து நிறுத்துங்க. கலக்கிட்டீங்க. மோதி பார்த்துடலாம். நல்லா தூங்க. இன்றைய பாடம், எதிரிங்க உங்ககிட்ட நேர்மையா சண்டை போடணும்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஓநாய்கள் இப்படித்தான் நடந்துப்பாங்க. அங்கேயே இருங்க. இந்த நைட் ஷேட் ரத்த காட்டேரியோட உடம்புக்குள்ள ஊடுருவிச்சுன்னா அவங்க செத்துருவாங்க. ஆனா இவங்கள மாதிரி பலசாலிக்கு முதல்ல வலியை கொடுக்கும், அப்புறம் செயலிழப்பு ஏற்படும். யூபி தோட்டாக்கள். விக்டரை கொன்னதுக்கு நான் உன்னை மன்னிச்சிடுவேன்னு எப்படி நினைச்சேன்? வாகா, சீக்கிரம் வேலைய முடி. சொன்னதை செய். கத்துக்குட்டிகளுக்கு பயிற்சி கொடுக்க ஒன்று கூப்பிடல, அதுக்கு தான் வார்கா இருக்கானே. லைக்கன்ஸ் அழிச்சிட்டு வேம்பயர்ஸ் கூட்டத்துக்கு தலைவி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒரு ரத்தம் தேவை. இந்த உடல்கள் என்ன பண்றது? எச்சரிக்கை மணி அடிக்கட்டும். மொத்த கவுன்சிலும் வரட்டும். எல்லா வீரர்களையும் கொன்னது இந்த செலின்தான் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ தப்பு நடந்திருக்கு. செலின் எங்க இருக்கான்னு தேடணும். இந்த பக்கம் யாரும் போக கூடாது. சமீராவின் உத்தரவு. எனக்கு வழிவிட. வேண்டாம் டேவிட், வா. கோட்டைக்குள்ள நுழையறதுக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு. அமீலியா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த ரகசிய பாதைகளை உருவாக்கியிருக்கா. இந்த பாதை எங்க போகுதா? எல்லா அறைகளுக்கும் போகும். இப்ப சமீரா அறையை கண்டுபிடிக்கணும். அவளை என்ன பண்ணிருக்காங்க? இது ரத்தத்தை உரியிற ஒரு கருவி. நம்பிக்கை துரோகி. சமீராவுக்கு செலீனோட விலை மதிக்க முடியாத ரத்தம் தேவைப்பட்டது. அவ செத்து போயிடுவாளா? ஆமா, வலியில துடிக்க துடிக்க மெதுவா அவ உயிர் போயிடும்.
பாரு, இது ரத்த நாளங்களை அகலப்படுத்துற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை கவனமா வெளியே எடுக்கலைன்னா அவளுக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படும். ஜாக்கிரதை. இது அவளோடதா? ஆமா, இந்த ஆயுதம் செலின் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாலேயே தெரியும். துரோகின்னு தெரிஞ்சிருந்தா அவளை உள்ள விட சொன்னீங்க. எதுவும் நடக்காதுன்னு வாக்கு கொடுத்தியே, இப்ப என்ன சொல்ல போற? இவங்க மரணத்துக்கெல்லாம் நீதான் காரணம். என்னால முடிஞ்ச இதுக்கு வரைக்கும் மேல நான் ஒரு வார்த்தை பேசாத. கொஞ்சம் கூட கருணை காட்டாம அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை உடனே கூட்டிட்டு வா. அதை நான் பாத்துக்கிறேன். அவளை கொன்னுடாத, எனக்கு அவ உயிரோட வேணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. நமக்கு நேரம் குறைவா இருக்கு. சரி தேவி, அவளை கூட்டிட்டு போ. வார்டோர் வடக்குல இருக்கு. வேண்டாம், அப்பனும் மகனும் கூட்டு சதியில இறங்கிட்டீங்களா? நீ செலினை கூட்டிட்டு போ. இவளை நான் பார்த்துக்கிறேன். தேவி, சீக்கிரம் போ. இன்னும் 60 நொடிகளில் சூரிய வெளிச்சம் வந்துவிடும். போ. வெளியில போனா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். எங்கேயாவது கௌரவமா உயிர விடலாம்.